Hi friends, welcome to இப்ப சமைச்சா போச்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எக் ஃப்ரை மசாலா. எப்பயுமே நம்ம ஆம்லெட் தான் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி புதுசா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப எம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2 எக் எடுத்துருக்கேன். அதில் உப்பு மிளகும் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தது இதில் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதுக்கு மேலே எக்கை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப பஃபியாக எக்கு வந்து நமக்கு ஃப்ரை ஆகி வரும். ஸோ அதனால தான் கீழே துகள் துகளாக ஓட்டை இருக்கிறனால அது வழியாக எக்கு தனித்தனியாக விழும். ஸோ நமக்கு ரொம்ப கெட்டி கெட்டியாக வராது, தனித்தனியாக பூ மாதிரி இருக்கும். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி கிண்ணி நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இந்த எக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் ஆயில். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் குக்கிங் ஆயில். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் நல்லா தட்டி இடித்து போட்டுக்கலாம். நான் இடித்து தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வாசனை இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எப்படியாவது கருவேப்பிலை நம்ம சேர்த்து செஞ்சு சாப்பிடுவோமே, அதனால தான். சரி, இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. அதில் ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இப்போ பூண்டை பொடிசாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இருக்கிறதே தெரியாது. ஸோ உங்கள் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க முட்டைனால். அதனால தான் ஒரு ஹெல்த்துக்காக தான் பூண்டை போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ரொம்ப ஆயில் ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம எக்கு பொரிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ரொம்ப ஆயில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது வெந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எக்கு பொரிச்சதையும் இதுலேயும் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த ஆயிலும் இதில் மிக்ஸ் ஆகி ரொம்ப சொதன்னு ஆயிடும். அதனால தான் நான் ஆயில் ரொம்ப போடலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து குழம்பு மிளகாப்பொடி, அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராஸ்மெல் மட்டும் போகணும், அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா சேரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப காரம் பிடிச்சதா இருந்தால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பொரிச்ச முட்டை மசாலா. இது வந்து முட்டை பரோட்டா மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் டின்னருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. லாஸ்ட்டாக சாப்பிடும் போது கொஞ்சம் எலுமிச்சையை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.